வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்காசி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க். இந்த வீடியோவில் முழுதாக பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். மேக்ஸிமம் இன்றைய தினத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் கட் ஆஃப் அப்படின்றது போட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த லோ விஷன் கேட்டகிரி இங்கே யாராவது இருக்கீங்க அப்படின்னா, கண் பார்வை குறைபாடு உள்ள கேண்டிடேட்ஸ் யாராவது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் அப்ளிகேஷன் போட்டிருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. தமிழில் எலிஜிபிள் மார்க் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே தேவையில்லை. எல்வின்னு சொல்லுவாங்க, லோ விஷன். அந்த கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக இவங்க தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் வேலை கிடைக்கும். மேபி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது லக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அடுத்து இப்போ தென்காசியில் ஜென்ரல் கேட்டகரி 135 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தா கிடைச்சிரும். அடுத்து பிசி 125 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தா கிடைக்கும். அடுத்து எம்பிசி 120 கொஷினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். எஸ்சி 115 கேள்விகளுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். எஸ்சிஏ 105 கேள்விகள் போட்டிருந்தா கிடைக்கும். எஸ்டி 95 கேள்விகளுக்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் தென்காசிக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்த மாவட்டம் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து இப்போ பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். ஸோ தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு எஸ்டி கேட்டகிரி ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு 70 மதிப்பெண்கள்லேருந்து 80 மதிப்பெண்கள் வரைக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பேக்லாக் வேக்கன்சியில் தான் அந்த ஒரு வேக்கண்ட்டுமே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மேபி இப்போ வரைக்கும் தஞ்சாவூரில் எஸ்டி கேண்டிடேட்ஸ் யாரும் நம்மக்கிட்ட டேட்டாஸ் எதுவும் கிடைக்கல. அப்படி ஒரு வேளை யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை கமெண்டில் சொல்லுங்கள். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு அதுக்கு பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்டில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு 70லேருந்து 80 மதிப்பெண்கள் அப்படின்ற ஒரு சேஃபான ஒரு ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும், எல்லாருக்கும் கிடையாது. அடுத்து இப்போது ஜென்ரல் கேட்டகிரியில் தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு 140+ அப்படின்றது வரும். பிசிக்கு 135+ அப்படின்றது வரும். எம்பிசிக்கு 130+ அப்படின்றது வரும். எஸ்சிக்கு 125+, எஸ்சிஏக்கு 110+ மார்க் வரும். எஸ்டி சொல்லிட்டோம் ஆல்ரெடி. மேபி கேண்டிடேட்ஸ் உள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே அது போதுமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து இப்போ பார்க்க போகிறது தேனி டிஸ்ட்ரிக். அதனுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகிரி நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா 135+ அப்படின்றது வரும். பிசி அப்படின்னா 125, எம்பிசி அப்படின்னா 120. அடுத்து எஸ்சி கேட்டகிரி 120+ தான் வரும். எஸ்சிஏ 110+ வரும். எஸ்டிக்கும் 110+ மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். இது தேனி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்க்க போகிற டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு 145+ கொஷின்ஸ் வரும். அடுத்து பிசி இதுக்கு 135 அப்படின்றது வரும். எம்பிசிக்கு 130+ கொஷின்ஸ் வரும். எஸ்சி கேட்டகிரிக்கு 130+, சேம் இங்கேயும் அவ்வளோதான் வரும். எஸ்சிஏ 115+ கொஷின்ஸ் வரும். எஸ்டி 120+ கொஷின்ஸ் இந்த இடத்துல வரும்.
ஸோ எஸ்சியை விட எஸ்டிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த இடத்துல. மேக்ஸிமம் வந்து எஸ்சியை விட எஸ்டிக்கு 1 மார்க்காவது இங்கே அதிகமாக வரும். அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். திருச்சி மாவட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திற்கான கட் ஆஃப் அப்படின்றது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் எஸ்டி வந்து எஸ்டி கேட்டகிரிக்கு வேக்கன்சி கிடையாது. ஸோ எஸ்டியில் யாராவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஜென்ரலில் மட்டும்தான் போட்டி போட முடியுமே தவிர கம்யூனிட்டி இதில் உங்களுக்கு வராது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் எம்பிசி டிஎன்சி. ஓகே, அது வந்து கட் ஆஃப் பார்க்கும்போது சொல்லிடுறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஜென்ரல் கேட்டகிரிக்கு 145+ அப்படின்றது வரும். பிசி 140+ கொஷின்ஸ் அப்படின்றது வரும். எம்பிசி இதில் வந்து ஒரு சில கேட்டகிரிக்கு எம்பிசி டிஎன்சி அதில் வந்து ஒரு சில கேட்டகிரி, அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அல்லது கண் பார்வை அல்லது காது கேளாதோர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் டிசபிள்டு கேட்டகிரியாக வரீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தால் போதும். அப்ளிகேஷன் இந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாலே போதும். நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை 100% உறுதியாக கிடைச்சிடும். ஸோ இது வந்து இவங்களுக்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது. நார்மலாக எம்பிசி டிஎன்சிக்கு 110+ இந்த இடத்துல வந்து வரும். ஏன் இவ்வளோ கம்மியாக வருதுன்னா அதுதான் முன்னாடியே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் என்ன காரணத்தினால நம்ம கம்மியாக சொல்கிறோம் அப்படின்ற தகவலை. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக 110 அப்படின்ற ரேஞ்சில் தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகிரி 120+ கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ 105+ கேள்விகள் அப்படின்றது எஸ்சிஏக்கு வரும். ஸோ இதுதான் திருச்சி மாவட்டத்திற்கான கட் ஆஃப். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் 5 மாவட்டம்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு 6வது ஒரு மாவட்டத்திற்கான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகிரியில் வேக்கன்சி கிடையாது. ஸோ எஸ்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முழுக்க உங்களுடைய ஜென்ரல் கேட்டகிரியில் மட்டும்தான் போக முடியும். எஸ்டி யாராவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் தான். கம்யூனிட்டி பேஸிஸில் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது ஒதுக்கப்படலை. உங்களுக்கான வேக்கண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் கேட்டகிரி பொறுத்தளவுக்கு திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு 140+ கொஷின்ஸ் அப்படின்றது வரும். பிசிக்கு 130+ வரும். அடுத்து எம்பிசிக்கு 120+ கொஷின்ஸ் அப்படின்றது வரும். எஸ்சி கேட்டகிரிக்கு 120+ சேம் அதே தான் வரும். எஸ்சிஏக்கு 110+ கொஷின்ஸ் அப்படின்றது வரும். சேம் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். முன்னாடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ வந்து ஆதரவற்ற விதவையாவோ அல்லது உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்திருக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 கேள்விகள் நீங்கள் கம்மியாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் வந்து பேக்லாக் வேக்கன்சியில் வரக்கூடிய கேட்டகிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினாலே போதும், அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது பேக்லாக் வேக்கன்சி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 6 டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் கொடுத்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு 2 வீடியோக்குள்ளே முழுசாக முடிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த திருநெல்வேலி ஆல்பபெட் ஆர்டரில் வீடியோஸ் போட்டுட்டோம். எல்லா டிஸ்ட்ரிக்குமே கட் ஆஃப் இருக்குது. அது ஒரு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி கூட இருக்கும். ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிட்டு கூட முடிச்சிருப்போம். ஸோ அதனால் எந்த டிஸ்ட்ரிக்கும் ஸ்கிப் பண்ணியெல்லாம் போகலை. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க. மயிலாடுதுறை மட்டும் போடலை, அது வந்து கடைசியாக போடுறேன். அதுக்கு டேட்டாஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. அந்த ஒரு ரீசன்னால தான் மயிலாடுதுறை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்திருப்பேன். மயிலாடுதுறை கடைசியாக போட்டுருவேன். அதனால் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே போட்டாச்சு. ஸோ அதனால் இதில் இந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கல அந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கலன்றதெல்லாம் இல்லை. அது ஒரு நிமிஷத்தில் கூட ஸ்கிப் ஆகி போயிடுக்கும். 3 டிஸ்ட்ரிக் 4 டிஸ்ட்ரிக் வீடியோ போடும்போது ஒரு நிமிஷத்தில் கூட மிடில் ஸ்கிப் ஆகிடுக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். எல்லா டிஸ்ட்ரிக்குமே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. மயிலாடுதுறை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கான கொஞ்சம் நமக்கான தகவல்கள் சரியாக கிடைக்கல. அது கொஞ்சம் கிடச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.